திருச்சியில் 106 வயது முதியவருக்கு கண் அறுவை சிகிச்சை. TI பவுண்டேஷன் மருத்துவமனை மருத்துவர் சாதனை. மார்ச் மாதம் 2வது வாரத்தில் உலக கண் நீர் அழுத்த விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி TI பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மருத்துவர் அர்ச்சனா தெரேசா மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பகுதியை சேர்ந்த 106 வயது ராஜு ஆகியோரின் பேட்டியை காணலாம். குளோக்கோமா அதாவது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது சுத்தமாக எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாத ஒரு ப்ராப்ளம். கண் பிரச்சனைங்க பல வகையாக இருந்தாலும் திஸ் குளோக்கோமா காசஸ் இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது திரும்ப நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்வை நரம்பை பாதிக்கும். இதனால் என்ன ஆகும்னாக்க புறப்பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன் அப்படின்றது சைட்லேருந்து இருக்கிற பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஸோ நமக்கு யாருக்குமே அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கண்ணில் ப்ரெஷர், நமக்கு எப்படி உடம்புல நீரழுத்தம் ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி கண்ணுலேயும் நீரழுத்தம் இருக்கும். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகும்போது அதனால் பார்வை நரம்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, முக்கியமானது வயது 40 வயசுக்கு மேற்பட்டோருக்கு இது ஒரு ரிஸ்க்கு. ஸோ ஏஜே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தாக்க சர்க்கரை வியாதி இல்லை ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்களுக்கு. இதை தவிர நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இந்த நீரழுத்த பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்காத ஒரு கண் பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுதா, கண்டிப்பாக ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் 40 வயசுக்கு மேலே ஆகியிருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஐ செக்கப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எல்லாருக்குமே இந்த கண்ணீர் அழுத்தம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு ருட்டீன் ப்ரொசீஜராக தி ஐ ஃபவுண்டேஷனில் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம ஐ ப்ரெஷர் எவ்வளோன்றதை டயக்னோஸ் பண்ணுறோம். அடுத்தது இது எப்படி இருக்குது, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம சர்டன் டெஸ்ட் மூலியமாக, ஃபீல்ட் டெஸ்ட்டு, அட்வான்ஸ்டு குளோக்கோமா டெஸ்ட்டு, OCT இதன் மூலியமாலாம் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்டேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒன்று மைல்டு, மாட்ரேட், சிவியர் அப்படின்னு நம்ம 3 வகையாக அதை வரிசைப்படுத்துகிறோம். மைல்டு அண்ட் மாட்ரேட் குளோக்கோமாஸ்க்கு யூஷுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்பொழுதுமே சொட்டு மருந்து தான் நம்ம ட்ராப்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பேசிக்காக ஐ ப்ரெஷரை நம்ம ஒரு அந்த 21 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்கரிக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதுக்கேற்ற நர்வ் டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் சிவியர் கேட்டகரி போகுதா, அதாவது குளோக்கோமா இந்த நீரழுத்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொட்டு மருந்து ஒரு 4-5 கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ராப்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு லேசரும் தேவைப்படும். லேசர் சிகிச்சை பண்ணியும் சில பேருக்கு குணமாகிறதுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் சரி வரலனாக்கா அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்ஜரி. ஸோ சர்ஜரி அப்படின்னு பார்த்தாக்க இந்த நீரழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கண்ணில் பண்ணுற சர்ஜரி இது 2-3 வகையாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக பண்ணுற ட்ரபிகுலெக்டமி அப்படின்றது இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அதை தவிர மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரிஸ், தட் இஸ் மிக்ஸ் அப்படின்ற அட்வான்ஸ் ப்ரொசீஜரையும் நம்ம இங்கே திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷன்லேயே நாங்கள் பண்ணுறோம். ட்ரபிகுலெக்டமியும் பண்ணுறோம், மிக்ஸும் பண்ணுறோம். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ குளோக்கோமா ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 100ல் இந்தியாவில் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் குளோக்கோமா இஸ் அரவுண்ட் 3 to 5% இன் இந்தியா. தட் இஸ் 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு இருக்குது. இதை தவிர வேறு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி குளோக்கோமா யூஷுவலாக கண்ணில் 2 கண்லேயுமே அட் அ டைம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு கண்ணில் மட்டும் ஐயில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எப்போனாக்கா அடிப்பட்டவங்களுக்கு, இல்லை ஒரு சிம்பிளாக கண் பொறை. சில பேர் ரொம்ப அட்வான்ஸான ஸ்டேஜில் பொறையே ஆப்ரேஷன் பண்ணாமல் வருஷக்கணக்காக விட்டு பொறை முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் போனதுக்கப்புறம், இல்லை கண்ணுக்குள்ளாரே பொறை வெடிச்சிருச்சுனாக்க அப்போது அந்த பொறையோட அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்குள்ளார செதறி அது வந்து கண்ணில் ப்ரெஷரை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸ் வந்து உண்மையாலும் ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங். அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ வுட் லைக் டு சே, கண்ணில் திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷனை பொறுத்தளவில்
பிசைட்ஸ் glaucoma நம்ம நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேட்ராக்டு, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, மெடிக்கல் ரெட்டினா, அதாவது சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு செகண்டரி glaucoma இருக்கிற ஒரு வயது முதியவர், ஒரு 106 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறோம். அவருக்கு சார், அவரோட பேர் வந்து மிஸ்டர் ராஜு சார் வந்து இங்கே இருக்கிறாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. சாருக்கு வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கண்ணில் புற முத்தி ஆல்ரெடி வெடிச்சிருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணாததுனால அந்த கண்ணில் ப்ரெஷர் ஹையாகவே இருந்திருக்கு. இன்னும் ஒரு கண்ணில் தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அதுலேயுமே புற முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்தோம். அவரோட ஏஜ் 106 வயசு. அவர் பிறந்த வருஷம் 1920. ஸோ அதனால் அவ்வளோ முதியவர் நம்மளை அப்ரோச் பண்ணும் போது நாங்கள் இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். சர்ஜரியை பிளான் பண்ணி எனக்கு புற முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கண்ணில் ப்ரெஷரை குறைச்சி, இந்த நீரழுத்தத்தை குறைச்சி, அதுக்கப்புறம் நம்ம புற ஆப்ரேஷனுக்கு பண்ணினோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சாருக்கு வந்து ஆக்சுவலாக முதுகு தண்டு, இந்த கைஃபோஸ்கோலியோசிஸ் சிவியராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் புற ஆப்ரேஷன் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதை தவிர அவருக்கு பிபி, சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால நம்ம ஒரு அனஸ்தட்டிஸ்ட் ஒருத்தரையும் கூட ஸ்டாண்ட்பையில் வச்சுட்டு இவங்களுக்கு கவனமாக சர்ஜரி பண்ணி எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி சாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம புற ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சுருக்குறோம். அவரோட பார்வையும் நல்லபடியாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தி ஐ ஃபவுண்டேஷன் ட்ரிச்சி மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் ஆர்கனைசேஷனுக்கே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனர் தட் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் சச் அன் எல்டர்லி பேஷண்ட். இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர் ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ ஏஜ்டு பேஷண்ட், 100 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இப்போது ரெக்கார்டடாக எதுவும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் பார்த்தது கிடையாது. நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணோம்னாலும் சரி. ஸோ அதனால் திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரெக்கார்ட் that we have successfully operated on a 106-year-old elderly citizen, senior citizen with excellent visual outcome. So we will just sir get a few words. Mic venakku. எனக்கு சொந்த ஒரு திருவரங்கம். எங்கள் வயது வந்து 106 வயசு ஆகும். 106 வயசில் கண்ணு தெரியாத 2 வருஷமாக கண்ணு தெரியாத இருந்தேன். கடைசியில் என் மகன் மூலிமா திருச்சி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தேன். வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் வந்தவுடனே பெரிய டாக்டரை சந்திச்சேன். பெரிய டாக்டர் சொன்னாங்க. பெரிய டாக்டரை பார்த்தேன். யாருன்னு எனக்கு தெரியல, கண் தெரியல, எனக்கு பார்க்க கண் தெரியல. உடனே பெரிய டாக்டரை உங்கள் ஆப்ஷன் செய்யலாங்க அப்படின்னு சொன்னேன். காலை கேள்வி சரிங்க சொல்லிட்டு அண்ணன், தாத்தா நீ பயப்படாது, நல்லா கண் தெரியும்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்னது பார். அந்த வார்த்தை இப்போ தெரியுது, அப்போ தெரியுது, காது கேட்கல. அப்போ அந்த வார்த்தை ஆப்ரேஷன் பண்ணி நல்ல முறையில் கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு ஐயா அம்மாவை பார்க்குறேன். அந்த குரலை இப்போ தான் தெரியுது. யார்? அர்ச்சனா மேடம் குரல். அப்போ தான் என் காதில் நான் குரல், இந்த குரல் நம்ம கேட்டுக்கிறோமே, ஓஹோ இவர் தான் பெரிய டாக்டரா அப்படின்னு அதுக்கு பிற்பாடு தெரிஞ்ச பெரிய டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய கண்ணை நல்ல பாரு தெரிஞ்சு தன்னுடைய வேலை தானாக செய்கிறார். அது முன்னாடி ஆள் உதவியாக செய்யணும், என்னுடைய வேலை நானாக செய்கிறேன். கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வேலையை நானாக செய்கிறேன். சாப்பாடு அள்ளி சாப்பிட்றேன். அது மாதிரி அள்ளி தெரியாது, பிளேட்டில் இருக்க சாப்பாடு அள்ளி சாப்பிட தெரியாது. இல்லை பண்ணியிருக்கிறாங்க சார். அதாவது ரெக்கார்ட்ஸ், கூகுள் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தாக்க 2014 வேற ஒரு ஸ்டேட்டில் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அதில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரீசன்ட் பாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது வேறு மதுரையில் 2015 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அது வந்து 104 வயசு 4 வயசு பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அப்படி தெரியுது சார். ஆக்சுவலி சாருக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. அவங்களோட ஒரே சேலஞ்சு நேராக படுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ப்ரெஷர் வாஸ் த ப்ராப்ளம். அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்கிறதுனால நம்ம வெடித்து இன்னொரு கண்ணில் ப்ரெஷர் ஹை ஆகிட்டு, ஸோ இந்த கண்ணில்னாலும் நம்ம அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் சார். இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு, அதுக்கு வந்து சர்ஜரி தான் பெஸ்ட்டுங்களா இல்லை மெடிகேஷன்லேயே வந்து இது பண்ணிக்கலாம்? சார் அகேன் டயபெட்டிக் ரெட்டினோபதியில் ஒரு 5 to 6 ஸ்டேஜஸ் இருக்குது சார். ஸோ 5 to 6 ஸ்டேஜஸில் ஏர்லி ஸ்டேஜஸ் யூஸ்வலாக ஸ்டேஜ் 1 to stage 3 வரைக்கும் மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர், அப்புறம் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக அப் டு மாட்ரேட் என்பிடிஆர் வரைக்கும், நான் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரைக்குமே நம்ம கன்சர்வேட்டிவாக தான் மேனேஜ் பண்ணுவோம். யூஸ்வலாக ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் மைல்டு ஸ்டேஜ்லலாம் சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணாலே இது வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ரத்த கசிவு ஜாஸ்தியாகுது. டயபெட்டிக் ரெட்டினோபதினாலே கண்ணில் ரத்த கசிவு ஜாஸ்தியாகுது, அதனால் ஏற்படுற வீக்கத்தினால பார்வை குறையுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தாக்கா சில நேரத்தில் நம்ம லேசர் கொடுப்போம். ரத்த கசிவை இது எங்கே கசியுதோ அந்த இடத்துல லேசர் கொடுத்து அதை குறைக்கிறோம். கண்ணுக்கு ஊசி சில நேரம் போட வேண்டியிருக்கும் வீக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா. இது எதுலேயுமே கண்ட்ரோல் இல்லை, ரொம்ப அந்த எண்ட் ஸ்டேஜ் போகுது, ரொம்பவே ரத்த கசிவு இருக்குது, இதனால் பார்வை நரம்பே வந்து விட்டு போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்க ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் போனால் மட்டும்தான் நம்ம சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் சார். இப்போது யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்ணாடி போடுறத விட லென்ஸ் போடுறது தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? சார் நீங்கள் காண்டாக்ட் லென்சஸ் மாதிரி சொல்கிறீங்க இல்லையா சார்? ஸோ கண்ணாடி போடுறதுக்கு பதிலாக காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறது ஃப்யூச்சரில் பாதிப்பு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னன்னாக்கா நம்ம ஹேண்ட்லிங், லென்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து கரெக்டாக அந்த சர்டிஃபைட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்பொழுதும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம பேக்கப் ஒரு கண்ணாடி எப்பொழுதுமே ஒரு செட்டு வச்சுக்கணும். அது சில நேரம் தெரியாமல் அப்படியே காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்குறது இந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது டர்ட்டி வாட்டர், அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர் கண்ணை கழுவுனாக்க சில நேரம் அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம காண்டாக்ட் லென்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்க லேசர் விஷன் கரெக்ஷன், லாசிக் மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் அ மச் சேஃபர் ஆப்ஷன் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் வேரிங் கிளாஸஸ். கண்ணாடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. குளோக்கோமாக்கா சார்? குளோக்கோமாக்கா ஆக்சுவலாக சிம்டம்ஸே இல்லை சார், சிம்டம் ஃப்ரீ மோஸ்ட்டாக. அதாவது அதுலேயே ஒரு 2-3 வகை இருக்குது. இதில் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமா தான் மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது நமக்கே தெரியாது. ஆனால் இப்போ ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமாவில் சில நேரம் சில பேருக்கு கொஞ்சம் மைல்டாக வலி வரலாம், அடிக்கடி கண்ணு செவக்கலாம், இல்லைனாக்கா லைட்டை பார்த்தாக்க கொஞ்சம் வளையமாக தெரியலாம், கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி லைட்டை பார்த்தாக்க கொஞ்சம் அந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனாக்கா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைன்ஸ். இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெட்டேக் வரலாம், இதுவும் ஒரு சைன் தான். பட் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஐ செக்கப் பண்ணோம்னா தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் ஹையாக இருக்குதுன்னே நமக்கே உணர்வோம். இன்ஃபேக்ட் ப்ரெஷர் ஒரு 20க்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறோம், 40-50 இருக்கவங்களே சில பேருக்கு பெயினே இருக்காது, சுத்தமாக வலியே இல்லாமல் தான் நம்ம சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குதுன்றது. ஸோ ஓகே மேம், ஒரு ஜெனரல் கொஸ்டின். இப்போ சம்மர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மார்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ப்ராசஸ் இருக்குது. இப்போது நம்ம ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னாக்க சார், அஃப்கோர்ஸ் ரொம்ப ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க தென் ப்ராபப்ளி யூஸ்வலாக இந்த சம்மர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னாக்கா ட்ரைனஸ் ஆஃப் தி ஐஸ் வந்து தட் இஸ் ஒன் மேஜர் திங். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தாக்கா அலர்ஜி ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேரப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மூணாவது அஃப்கோர்ஸ் அது வந்து certain months of the year நம்ம அவுட் பிரேக்ஸ் ஆஃப் கன்ஜங்டிவைட்டிஸ் பார்க்குறோம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வேறு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோடு சேர்ந்து கண்ணில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சிம்டம்ஸ் பார்க்குறோம். ப்ரிவென்டிவாக இன்னும் அப்படின்னு பார்த்தாக்க ப்ராபப்ளி ஐ ஷேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ணுற ஒர்க் இருந்தது அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நல்ல நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்னாலும் கண்டிப்பாக தண்ணீர்
குடித்தாலே நம்ம ஜென்ரல் ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும், கண்ணுக்குமே ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமாக சார். மற்றபடி இப்போது ட்ரை ஐஸ் இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே இந்த சிஸ்டம் யூஸ் எல்லாம் நிறைய நேரம் பார்க்குறவங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் அது டெஃபினட்டாக ஒரு சேலஞ்சாக இருக்கும், ரொம்பவே வறட்சியாகும் கண். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி அடிஷ்னலாக ட்ராப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.